Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜீரோ ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் அப்புறம் half life period இந்த ரெண்டும் சம்பந்தமா உள்ள examples and self evaluation problems. Let's go to the lesson students. Integrated rate law for zero order reaction. அதுக்கு முன்னாடி first zero order reaction என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். rate of reaction வந்து அதோடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மாறும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்னன்னா இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது கான்சன்ட்ரேஷன் என்னவா இருந்தாலும் சரி அதோடைய ரேட் வந்து மாறாது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரேர், நிறைய கிடையாது, ரொம்ப ரேராக தான் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியாக்டன்ட்டை கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த ரியாக்டன்ட் வந்து என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது. இப்போ A gives ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷனுக்குரிய ரேட்ல அப்படி பார்த்தோம்னா என்ன வரும்னா ரேட் ஈக்குவல் டு K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. பவர் வந்து ஜீரோ ஆர்டர்னால இங்கே என்ன போட்டிருக்கோம், ஜீரோ போட்டிருக்கோம். அடுத்தது நமக்கு தெரியும் எனிதிங் பவர் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதனால என்னன்னா கான்சன்ட்ரேஷன் A பவர் ஜீரோ என்ன வருது, 1 வருது. அதே நேரத்தில் ரேட்டை நம்ம கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் வச்சு எழுதும்போது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் பை டைம் அதை வச்சு எழுதும்போது மைனஸ் டி ஏ பை டின்னு வருது. அடுத்தது இந்த டிடியை நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தள்ளும்போது என்னன்னா மைனஸ் டிஎஸ் ஈக்குவல் டு கே டிடி அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் சேஞ்சு கண்டுபிடிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஜீரோ டைமில் இதோடைய கான்சன்ட்ரேஷன் A0 அப்படின்னு வச்சுருக்கோம். இன்னும் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகல. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம், அதாவது டைம் T அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்குன்னா A அப்படின்னு இருக்கு. அப்போ இது இந்த ஈக்குவேஷன் மைனஸ் டிஏ ஈக்குவல் டு கே டிடியை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா A0லேருந்து ஆரம்பிச்சு A, அதே மாதிரி இங்கே Tக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு T வரைக்கும் லிமிட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் இன்டெகிரேஷன் ஆஃப் d of x which is equal to x. அதே மாதிரி d of a equal என்ன வரும்னா a தான் வரும், அதுக்குரிய லிமிட்ஸ். அதே மாதிரி இங்கே dt நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா t வரும், அதுக்குரிய லிமிட்ஸ் 0லேருந்து t. அடுத்தது நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணி எழுதும்போது என்ன வரும்னா மைனஸ் a பிளஸ் a0 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் பிளஸ் வரணும்னு சொல்லி a0 முன்னாடி பின்னாடி மைனஸ் a போட்டிருக்கோம். which is equal to இங்கே kt மைனஸ் k இன்ட்டு 0 வரும், அது 0 தான், அதனால அதை விட்டாச்சு, அதனால வெறும் kt இருக்கு. நெக்ஸ்ட் k is equal to a0 minus a by t. இது இந்த ஈக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் கூடிய ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா k is equal to a0 minus a by t. அடுத்தது இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு நம்ம இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றி இது மாதிரி எழுதுறோம். அப்போ அதாவது இந்த மைனஸ் ஏவை அந்த பக்கமும் கேடியை அந்த பக்கம் கொண்டாண்டோம்னா என்ன வரும்னா A0 மைனஸ் கேடி, அதேமாதிரி அந்த பக்கம் ஏ. இப்போ இதில் ஈக்குவேஷன் ஒய் அப்படின்றது, அதாவது ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அதே மாதிரி சின்றது என்னன்னா இந்த A0 ஒய் இன்டர்செப்ட், எம் அப்படின்றது இங்கே மைனஸ் கே, அதாவது ஸ்லோப் என்ன வேணா நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது அப்படி சொல்லுது. அதே மாதிரி எக்ஸ் அப்படின்றது டைம், எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம், டைம் எடுத்துக்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு பிளாட் கிராஃப் போடுறோம். அந்த கிராஃபு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் போடுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துருக்கோம். அப்போ கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அதோடைய ஸ்ட்ரெயிட் லைனை பார்க்கும்போது ஸ்லோப் என்னவா இருக்குது, ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. அடுத்தது ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னா இங்கே A0, அதாவது இனிஷியல் பாயிண்டாக இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் A0 தான் என்னன்னா இங்கே ஒய் இன்டர்செப்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஹைட்ரஜனும் குளோரினும் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன கிடைக்குது, நமக்கு 2HCl கிடைக்குது. போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டில் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. சன்லைட் அது மாதிரி இல்லை, ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுது ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணால் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். அது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது. அதாவது ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் பொறுத்தோ குளோரினுடைய கான்சன்ட்ரேஷன் பொறுத்தோ இங்கே ரியாக்ஷன் வந்து ரேட் மாறலை. அதே மாதிரி டீகம்போசிஷன் ஆஃப் N2வும் பார்த்தீங்கன்னா N2 அதே மாதிரி ஹாஃப் O2 டீகம்போஸ் ஆகுது எங்கன்னா ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸில். அடுத்த தேர்டு இது அசிட்டோன் டைமெத்தில் கீட்டோன். இது வந்து அயோடோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு
இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இது HIயும் கொடுக்குது. ஆனால் இதோடைய ரேட்டை பார்த்தோம்னா ரேட் கேஸ் ஈக்குவல் டு CH3 COC கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டோன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் கொடுத்துருக்காங்க. பட் அயோடின் கொடுக்கல பாருங்க. ஏன்னா அயருடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் இந்த ரேட்டு சேஞ்ச் ஆகல. அப்போ அயோடினை பொறுத்து இந்த ரியாக்ஷன் வந்து 0 ஆர்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்குறது ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் எ ரியாக்ஷன். இப்போ நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன ஹாஃப் லைஃப் பீரியட், அதே மாதிரி 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்ன, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் நம்ம ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 1 மோலில் ரியாக்டன்ட் ஆனது ரியாக்ஷன் தொடர்ந்து நடக்கும் பொழுது அது எப்போ 0.5 மோலாக மாறுமோ அதுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுமோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹாஃப் லைஃப் பீரியட். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து 100%லேருந்து 50% வர வரைக்கும் எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுமோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹாஃப் லைஃப் பீரியட். பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் படி டைம் required for the reactant concentration to reach 1/2 its initial value. இனிஷியல் வேல்யூ எவ்வளவோ அதில் பாதியாக மாறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதை என்னன்னு சொல்கிறோம் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ஹாஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டன்ட்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தளவு டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் மாறாது, கான்ஸ்டண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்குரிய ஹாஃப் லைஃப் பீரியடை பார்ப்போம். The rate constant for first order reaction பார்த்தோம்னா நமக்கு தெரியும் K is equal to 2.303 by T log of initial concentration by concentration at a particular time. இதில் நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்கிறனால டைம் வந்து நம்ம என்ன வச்சுக்கோங்க டி ஹாஃப் அப்படி சொல்லுவோம். எப்போவுமே ஹாஃப் லைஃப்பை மென்ஷன் பண்ணும்போது டி ஹாஃப் அப்படி சொன்னோம்னா 50% கம்ப்ளீஷன் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அப்படின்னு மீனிங். அதே மாதிரி ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 50%-ஆக இருக்கும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம A0ன்னு சொல்லுவோம். அது வந்து பர்டிகுலர் டைமில் அதோடைய கான்சன்ட்ரேஷன் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோனா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனில் பாதி தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால என்னன்னு போட்டுக்கிறோம் A0/2ன்னு போட்டுக்கிறோம். அது கான்சன்ட்ரேஷன் அட் பர்டிகுலர் டைம்ஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை 2, ஏன்னா ஹாஃப் லைஃப் பீரியடாக இருக்கனால. அடுத்தது இந்த டீயோட வேல்யூஸும் அதே மாதிரி ஏயோட வேல்யூஸும் இந்த ஈக்குவேஷனாக இருக்கக்கூடிய ரேட் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது டி வந்து நமக்கு டி ஹாஃப் ஆகும், அதே மாதிரி A0/2 ஆகவும் மாறுது. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம்னா இந்த ரெண்டும் அடிபட்டு 2 ஆனது மேலே வந்துடும். அப்போ என்ன கிடைக்குன்னா நமக்கு log 2 கிடைக்கும். log 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.3010ன்னு தெரியும். அப்போ மீதி இருக்கிற 2.303 அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0.6932 by T half அப்படின்னு கிடைக்கும். இல்லை நம்ம கேயும் T half-யும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது T half is equal to 0.6932 by K. இப்போ பார்த்தோம்னா ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எப்போல்லாம் ப்ராப்ளம் அப்ளை பண்ணணுமோ ஃபார்முலா இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க T half is equal to 0.6932 by K. இது வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அடுத்தது இப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் பீரியடை கண்டுபிடிப்போம். இப்போ தான் பார்த்தோம் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K is equal to A0 - A/T அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் சேம் கிரைட்டீரியா T is equal to T of A is equal to A0/2 அதே தான் இங்கேயும். அப்போ நமக்கு இந்த A அப்படின்றது என்ன மாறுது அப்படின்னா A0/2 ஆகும், இது வந்து T half ஆகவும் மாறுது. இப்போ A0 - A0/2 அதாவது 1 - half அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மீது என்னன்னா half தான் இருக்கும், 1/2 தான் இருக்கும். அதனால A0/2 நீங்க வருது, T half அப்படியே இருக்கு. இது வந்து என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா டைரக்ட்லி இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. 0 ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தளவு அதோடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இப்படின்னு சொல்லலாம் அதோடைய ஹாஃப் லைஃப் பீரியட் எதை பொறுத்திருக்கு அப்படின்னா அதோடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோசல் டு தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது ஜெனரல் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷன்.
அது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரியாக்டன்ட் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் ப்ராடக்ட் கொடுக்குது. ஆனால் இதோடைய ஆர்டர் பொறுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பதிலாக செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அது மாதிரி ஆர்டர் நிறைய இருக்கும் பொழுது ரேட் ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக எப்படி எழுதுறது அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னன்னா டைம் ஜீரோவாக இருக்கும் பொழுது அதோடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட்டு, அதே மாதிரி டைம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் ஏஆ இருக்கு அப்படின்றப்ப அதோடைய ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா 1/a(n-1) minus 1/a0 n-1 which is equal to n-1 into kt. இது வந்து நம்ம ப்ராப்ளம் டேக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ போன ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷனுக்குரிய ஹாஃப் லைஃப் பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் ரேட்டுக்குரிய ஜீரோ ஆர்டருக்குரிய ஹாஃப் லைஃப் பார்த்தோம். அதே மாதிரி nth ஆர்டருக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அது t(half) = 2^(n-1) n. அதாவது இப்போ n வந்து தேர்ட் ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே வந்து n-1 பண்ணும்போது 2 வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து என்ன வந்துடும், 2 வரும். இங்கேயும் அதே மாதிரி 2 வரும். அப்போ கொடுக்கக்கூடிய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவோ இல்லைனா கான்சன்ட்ரேஷன் அட் இனிஷியல் பாயிண்ட் அது என்ன அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது t(half)-ஐ கண்டுபிடிக்க அந்த ஃபார்முலாலாம் யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 216 அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4. இதில் ஃபர்ஸ்ட் கிவன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டேக்ஸ் 8 hours ஃபார் 90% கம்ப்ளீஷன். ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்குது. அது 90% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 8 hours இருக்குது அப்படின்னா 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அதான் கொஸ்டின். இதில் நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்டெப்பில் யூஸ் ஆகக்கூடிய வேல்யூஸ் லாக் 5 வேல்யூ கொடுத்துருக்கு. அதே மாதிரி லாக் 10 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆர்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து தான் நம்ம சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கும்போது அதோடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ k = 2.303/t log of initial concentration by concentration at a particular time. இது ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிடுறோம். இப்போ இதில் நம்ம இனிஷியலாக அவங்க 90% அப்படின்னு சொன்னதுனால நம்ம இனிஷியலாக என்ன பண்ணிக்குவோம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை 100 moles அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ டைம் வந்து t90, அதாவது 8 hours எடுத்துக்குது. t90% அப்படின்னா என்ன மீனிங்னா 90% கம்ப்ளீஷன், 90% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 8 hours. அப்போ இனிஷியலாக 100 moles இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 90 moles ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ மீதி இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 10 moles இருக்கும். அதே மாதிரி t80% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 80% ரியாக்ட் ஆயிடுச்சு. 100 molesல 80% ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அது 20 moles. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்முலால 1ல அப்ளை பண்ணும்போது இப்போ நம்ம t80க்கு நம்ம டீல் பண்ணுவோம். அப்போ பார்க்கும்போது லாக் ஆஃப் இது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 மோல்ஸ்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் அட் t80 அப்போ பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஏ வந்து எவ்வளோனா 20 மோல்ஸ்னு சொல்லியாச்சு. அதை இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது இந்த 20யும் இந்த 100 நம்ம அடித்தோம்னா என்ன வரும்னா லாக் 5 வரும். அப்போ ஏற்கனவே இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாக் 5 வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை இங்கே அப்ளை பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி t90க்கு எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா லாக் ஆஃப் 100/10ன்னு வரும். லாக் 10 வேல்யூவும் நமக்கு தெரியும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே t90 அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிவன்லேயே கொடுத்ததுனால 8 hours கொடுத்ததுனால இங்கே என்ன பண்ணிக்குவோம் 8 அப்படின்னு போட்டுக்குவோம். அடுத்தது k = என்னன்னா லாக் 10 வேல்யூ 1. அப்போ என்ன 2.303/8. இப்போ k வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த t80-ஐ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். k வேல்யூ வந்து 2.303/8. அதை அப்படியே என்ன பண்ணிக்குவோம் இந்த ஈக்குவேஷன் 2ல kக்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது இப்படி கிடைக்குது. இந்த 2.303யும் இந்த 2.303 அடிபட்டு போயிடும். 8 ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும், மேலே வந்துடும். அப்போ 8 into log 5 வேல்யூ 0.6989. அப்போ பார்த்தோம்னா t80 = 5.59 hours. அதாவது 90% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 8 hours எடுத்துக்குது. அதே மாதிரி 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 5.59 hours எடுத்துக்குது. சம் புரிஞ்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 216 உள்ள எக்ஸாம்பிள் 5. The half life of a first order reaction xன்னு சொல்லக்கூடிய ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக போகுது. அதோடைய half life பார்த்தீங்கன்னா 6.932 × 10⁴ seconds.
at 500 கெல்வின்ல இருக்கு. இப்போ what percentage of X would be decomposed on heating at 500 Kelvin for 100 minutes? நம்ம 100 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஏ நாட் அப்படின்றது நமக்கு தெரியும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் ரியாக்ஷன் தெரியும். அப்போ அதை ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ ரியாக்ட் ஆகி போயிருக்குன்னு கிடைக்கும். என்ன கேட்குறாங்கன்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் கேட்குறாங்க. வேற என்ன அடிஷனலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா e பவர் 0.06 ஈக்குவல் டு 1.06. இப்போ கிவன் பார்ப்போம். டி ஹாஃப் 6.932 × 10⁴ செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேண்டியது என்னன்னா 100 மினிட்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டர் when t is equal to 100 100 மினிட்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ டீகம்போஸ் ஆயிருக்கும். அப்போ இது வந்து என்னன்னா ஏ நாட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏ அப்படின்றது என்னன்னா ரியாக்ஷன் ஒரு பர்டிகுலர் டைமில் முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன். அப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ வந்து ரியாக்ட் ஆகி போயிருக்கு அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதை வந்து நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா பர்சன்டேஜ் ஆஃப் டீகம்போசிஷன் எவ்வளோ ரியாக்ட் ஆகி போயிருக்கு அப்படின்னு கிடைக்கும். அதனால நம்ம இந்த ஈக்குவேஷனை போட்டிருக்கோம். அடுத்தது நமக்கு தெரியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்து டி ஹாஃப் ஈக்குவல் டு 0.693/K. இது வந்து ஃபார்முலா நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ தெரிஞ்ச வேல்யூவான டி ஹாஃபை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ டி ஹாஃபோட வேல்யூ வந்து 6.293 × 10⁴ வரும். அதையும் இந்த கேயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி கேஸ் ஈக்குவல் டு 0.6932 × 6.932 × 10⁴ வருது. நம்ம இந்த 0.6932ஐயும் 6.932ஐயும் அடித்தோம்னா இது 1 டைம்ஸும் இந்த 10 டைம்ஸும் வரும். இங்கே ஏற்கனவே இந்த 10⁴ இருக்கு. இந்த 10ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 10⁴ வரும். அந்த 10⁴ஐ நம்ம டினாமினேட்டர்லேருந்து நியூமினேட்டருக்கு வரும்போது பவரில் மைனஸ் போட்டுக்குவோம். அப்போ 10⁻⁵/செகண்ட் வருது. இப்போ நம்ம கே வேல்யூ அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்குரிய நேச்சுரல் லாகில் இருக்கும் பொழுது கே வேல்யூ வந்து என்னன்னா 1/t நேச்சுரல் லாக் a0/a. இது வந்து பேஸ் 10 லாகாக இருக்கும்போது இங்கே 2.303 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து நேச்சுரல் லாகாக இருக்கனால பண்ண தேவையில்ல. அடுத்தது இந்த ஆஃப் லைஃப் பீரியட் எதில் கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப்டர் 100 மினிட்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம மினிட்ஸ் என்ன மாற்றணும், செகண்ட்ஸாக மாற்றணும். அதனால இங்கே என்ன பண்ணுறோம் 100 × 60s போட்டுக்கிறோம். இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இங்கே கே ஈக்குவல் 1/t log of a0/a இந்த டீயை வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கேயோட நம்ம எழுதும்போது கேடின்னு வரும். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது கே வேல்யூ இங்கே இருக்குது, டி வேல்யூ 100. நம்ம இந்த மினிட்ஸ் வந்து செகண்டாக மாற்றனால இங்கே 60ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மீது உள்ள வேல்யூஸ் லாக் a0/a அப்படியே ஈக்குவல் தண்ணி இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.06 ஈக்குவல் டு log of a0/aன்னு வருது. நமக்கு a0/a வேல்யூ வேணும். அப்போ இந்த லாகை வந்து அந்த பக்கம் தள்ளும்போது லாக் இன்வர்ஸாக மாறிடும். அப்போ லாக் இன்வர்ஸாக இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி மாற்றுறது, இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. log of y is equal to x. அதாவது y இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா a0/aன்னு இருக்குது. நமக்கு வேண்டியது a0/a வேல்யூ. அப்போ லாகை வந்து நம்ம அந்த பக்கம் கொண்டு போனோம்னா லாக் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வரும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ y is equal to e⁻x வருது. இதை வந்து இந்த ஃபார்மை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி a0/a is equal to e⁻0.06 வருது. நம்ம கொஸ்டினில் பார்த்தோம்னா e⁻0.06 வேல்யூ என்னன்னா 1.06 இருக்கு. அதனால இங்கே e⁻0.06 பதிலாக 1.06 போட்டுக்குவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன டீகம்போசிஷன் எவ்வளோ அப்படின்னு ஆஃப்டர் 100 மினிட்ஸ்க்கு அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் டீகம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ a0 - a/a0 × 100 இருக்கு. இதை கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி 1 - a/a0ன்னு எழுதலாம். அடுத்து a0/a அப்படின்றது என்னன்னா 1.06. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம்.
இப்போ இங்க என்னன்னா a0 by a இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா a by a0 இருக்கு. அப்ப ரெசிப்ரோக்கல் போடணும். அதனால என்னன்னா 1.06 ஓட ரெசிப்ரோக்கல் 1 by 1.06. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 5.6% அப்படின்னு வருது. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா 100 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு டீகம்போஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா 5.6% டீகம்போஸ் ஆயிருக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 217 உள்ள எக்ஸாம்பிள். So that in case of first order reaction பொறுத்து the time required for 99.9% completion is nearly 10 times the time required for half completion of a reaction. அதாவது half life period விட அதாவது 99.99% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு half life period 10 மடங்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். அதாவது time required for 99.9% completion nearly 10 times the time required for half completion. half life அட்டைன் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அதை விட 10 மடங்கு 99.9% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுது கொஸ்டின். அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இனிஷியலாக நம்ம என்ன எடுத்துக்குவோம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100ன்னு எடுத்துக்குவோம். அவங்க சொல்கிறபடி அந்த 99.9% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும், மீதி ரியாக்ட் பண்ணாமல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100லேருந்து அவங்க சொன்ன 99.9% கான்சன்ட்ரேஷனை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மீதி எவ்வளோ தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், 0.1% தான் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷனால நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ k = 2.303/t log of a0 by a. இதில் இந்த வேல்யூஸ் நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ டீன்றது t 99.9 ஆகும், k வேல்யூஸ் இங்கே இருக்குது. அடுத்து இனிஷியலாக அது 100 ஆகும். 99.99% கம்ப்ளீட் பண்ணதுனால மீதி இருக்கக்கூடிய கான்சன்ட் 0.1 இருக்குது. அதாவது இதுவும் என்னன்னா 1/10ன்னு வச்சுக்கலாம். 0.1 1/10ன்னு வச்சுக்குவோம். அப்போ என்னன்னா அந்த 10 மேலே வரும்போது 1000 மாறிடும். அப்போ log of 1000 வரும். அடுத்தது log 1000 உடைய வேல்யூ வந்து எவ்வளோனா 3. log 1000 உடைய வேல்யூ என்ன வருது, 3ன்னு வருது. அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 2.303 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6.909 அப்படின்னு வருது. அடுத்தது இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னன்னா இது மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதிக்குவோம். இந்த 6.9 என்னன்னு 10 into 0.69 எழுதிக்குவோம். நமக்கு ஹாஃப் லைஃப் படி தெரியும். half life அப்படின்னா என்னன்னா t half = 0.693/k. அந்த பார்ட் இங்கே இருக்குது. அப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம், அந்த இடத்துல t halfன்னு போட்டுக்கலாம். அப்போ 0.69/k என்னன்னு போட்டுக்கலாம், t half போட்டுக்கலாம். அப்போ அப்ராக்சிமேட்டாக t 99.9% கம்ப்ளீட் ஆகுது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 10 times ஆஃப் half life period அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து புக்கில் பேஜ் நம்பர் 217 evaluate yourself. இதில் ஃபர்ஸ்ட் சம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது. அதாவது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கொடுக்குது. இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவு பார்த்தோம்னா சாம்பிள் ஏ வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு 60% டீகம்போஸ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்போனா அதோடைய ஹாஃப் லைஃப் ஆஃப் ஏ ரியாக்ஷன் கேட்குறாங்க. அதாவது 50% டீகம்போஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். 60% டீகம்போஸ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் எடுத்துக்குதுன்னா 50% டீகம்போஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா t60 = 40 மினிட்ஸ். அதாவது 60% கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 40 மினிட்ஸு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால நம்ம அதை எழுதுக்கும். t = 2.303/k log of a0 by a எழுதுகிறோம். அடுத்தது t60ன்றது நமக்கு தெரியும் 40. அப்போ 40 மினிட்ஸு. அதாவது 60% கம்ப்ளீஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மீதி ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 40 இருக்கும். அதனால் இங்கே இது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100, இங்கே மீதி இருக்கக்கூடியது 40. ஏன்னா 60 ரியாக்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த 100ம் இந்த 40யும் நம்ம டிவைட் பண்ணும்போது 2.5 வருது. இந்த 2.5 உடைய லாக் வேல்யூ பார்த்தோம்னா 0.3979 வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த கேயை இந்த 40யோட இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்முலா மாறுது. அடுத்து இப்போ கே வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டியது t50, அதாவது t50%, அதாவது ஹாஃப் லைஃப் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா 0.693/k. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. இங்கே கே பதிலாக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை அப்படியே அப்ளை பண்ணும்போது இது ரெண்டு நியூமினேட்டரும் இங்கே அப்படியே இருக்குது. இங்கே உள்ள 40 வந்து இங்கே நியூமினேட்டராக வந்துடுது. அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது எவ்வளோ வருது ஆன்சர் 30.24 மினிட்ஸ்னு வருது. அப்போ 60% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் எடுத்துக்குது, 50% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 30.24 மினிட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சேம் பேஜில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு.
the rate constant of a first order reaction அதாவது k வேல்யூ என்ன கொடுத்திருக்கு 2.3 into 10 power minus 4 by second கொடுத்திருக்கு இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதாவது A நாட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.01 மோல் கொடுத்திருக்காங்க 1 ஹவர் கழிச்சு இதோடைய கான்சன்ட்ரேஷன் அதாவது A என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதுவோம் given என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வந்து k வேல்யூ கொடுத்திருக்காங்க அடுத்தது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு சொல்றாங்கன்னா A நாட் சொல்றாங்க அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் 1 ஹவர் அதாவது இங்க k வேல்யூ வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்தனால அவங்க வந்து ஹவர்ல கேட்கறத நம்ம என்ன மாத்திக்குவோம் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும் அதனால ஹவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ஸா மாத்த ஒரு 60 அந்த மினிட்ஸ் செகண்டா மாத்துறதுக்கு இன்னொரு 60 அப்ப ரெண்டு 60 into 60 ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம் நமக்கு வேண்டியது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் 1 ஹவர் அதாவது A இப்ப சொல்யூஷன் first rate constant formula k is equal to 2.303 by t log of a naught by a இது வந்து first order rate equation உடைய rate constant அடுத்தது நமக்கு தெரிஞ்ச values அப்ளை பண்ணுவோம் k இருக்கு 2.3 into 10 power minus 4 அதை இங்க போட்டுருக்கோம் அடுத்தது t value after 1 hour அப்படினால இங்க அந்த செகண்ட்ஸ் மாத்தி 60 into 16 போட்டுருக்கோம் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க 0.01 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது concentration of A at a particular time தான் கண்டுபிடிக்க போறோம் அடுத்தது நம்ம இந்த log of 0.01 by A இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மீதி உள்ள 2.303 by 16 to 60 ஈக்குவல் டு அந்த பக்கம் நம்ம அனுப்பும்போது அது ரெசிப்ரோக்கல் கிடைக்குது 2.3 into 10 power minus 4 into 16 to 60 by 2.303 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளவு வருது அப்படின்னா 0.3595 வருது அடுத்தது நம்ம இந்த log ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி பைல இருக்கனால log 0.01 minus log of A is equal to இந்த வேல்யூஸ் அடுத்தது நமக்கு தெரியும் log 0.01 அப்படின்றது வேல்யூ இல்லைனா -2 ன்னு தெரியும் அதனால -2 மீதி உள்ளது அப்படியே இருக்கு அடுத்தது இந்த நெகட்டிவா இருக்கறனால நம்ம என்ன பண்றோம் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது பாசிட்டிவாவும் இது பாசிட்டிவாவும் இது நெகட்டிவா மாறுது நமக்கு வேண்டியது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A தான் அதனால ஃபர்ஸ்ட் இந்த 2 அந்த பக்கம் அனுப்பும்போது log of A is equal to -2 minus 0.3595 வருது அடுத்தது log அந்த பக்கம் அனுப்பும்போது அது ஆன்டி லாகா மாறுது இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம்னா -2.3595 வருது அடுத்து A மட்டும் வச்சுக்கிறோம் log அந்த பக்கம் தள்ளும்போது ஆன்டி லாக் கிடைக்குது அதாவது log இன்வெர்ஸ் கிடைக்குது அதோட வேல்யூ ஆன்டி லாக் ஆஃப் -2.3595 அப்படின்னா 0.0043 கிடைக்குது அப்ப 1 hour கழிச்சு அதோட எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.0043 மோல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் செல்ஃப் எவலட் ப்ராப்ளம் hydrolysis of an ester in an aqueous solution was studied by titrating the liberated carboxylic acid against sodium hydroxide அதாவது நம்ம எஸ்டரை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலா கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் கிடைக்கும் இப்போ ஃபார்ம் ஆன அந்த கார்பாக்சிலிக் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோட டைட்ரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம் அதுலேருந்து எஸ்டரோடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம் அது கண்டுபிடிச்சி அவங்க இனிஷியலா ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற அந்த 0 டைம்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 0.85 மோல்ஸ் per லிட்டர் இருக்கு அதே மாதிரி 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம்னா 0.80 மோல் per லிட்டர் இருக்கு அதே மாதிரி 60க்கும் 90க்கும் கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்கன்னா ஷோ தட் த ரியாக்ஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நம்ம அக்கார்டிங் டு தி ரேட் கான்ஸ்டன்ட் rate of the reaction depend upon the change in concentration of reaction வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்ப rate minus of dA by dt equal to இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த 0 T1 இத T2 T3 T4 னு நினைச்சுக்குவோம் அதே மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷனை A1 A2 A3 A4 அப்படி கன்சிடர் பண்ணோம்னா நம்ம ரேட் ஈக்குவேஷன்ல நம்ம அதோட ரேட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்ப A2 minus A1 அப்படின்றப்ப 0.8 minus 0.85 அதே மாதிரி T2 minus T1 அப்படின்றப்ப 30 minus 0 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருது லாஸ்டா 0.0016 மோல் பை லிட்டர் பை மினிட்ஸ்னு வருது இது இனிஷியலா 0 to 30 மினிட்ஸ்க்கு உள்ள ரேட் அதே மாதிரி 30 மினிட்ஸ்ல இருந்து 60 இந்த டைம் இன்டர்வல்ல அதோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.8ல இருந்து 0.754 மாறி இருக்கு அப்ப அந்த ரேட்டை பார்த்தோம்னா சேம் அதே ஃபார்முலா -dA by dt equal to இங்கே A3 minus A2 வருது T3 minus T2 வருது வேல்யூஸ் இங்கே அப்ளை பண்ணி கிடைக்கும்போது நமக்கு வேல்யூ கடைசியா 0.0015 மோல் பை லிட்டர் பை மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது இப்ப இது வந்து ரேட் ஈக்குவேஷன்
எதை வச்சு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வச்சு எழுதியிருக்கோம். அடுத்து ரேட் ஈக்குவேஷன் அக்கார்டிங் டு ரேட்ல அப்படி எழுதும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட், பவரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் 0.85 இருக்கும்போது அதோடைய ரேட் எவ்வளோன்னா 0.16 பார்த்தோம். ரேட்ல அப்படி எழுதும்போது ரேட் கான்ஸ்டன்ட் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், பவரில் அதோடைய ஆர்டர். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் 0.80 இருக்கும் பொழுது அந்த ரேட் ஈக்குவேஷன் என்னன்னா rate 2 is equal to rate constant into concentration at 0.08, பவரில் அதோடைய ஆர்டர். அப்போ ரேட் எவ்வளோவா இருக்குன்னா 0.015 இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 2 அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணலாம். இதில் கேயும் அடிபட்டு போயிடும். இந்த ரெண்டுக்குமே சேம் பவர் இருக்கனால ரெண்டுமே காமனாக நம்ம எழுதிட்டு பவர் சேமாக ஒன்று எழுதிக்கலாம், தனியாக ஒன்று எழுதிக்கலாம். அடுத்தது இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 0.94x ஆகும். இது என்ன வருது 0.94 பவர் 1 ஆகும் வருது. இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணோம்னா x is equal to 1 கிடைக்குது. அப்போ ஷோ தட் த ரியாக்ஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ 1 கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன ஃபாலோ பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது இப்போ இந்த வீடியோ லெசனில் நம்ம ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா என்ன, அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ், ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்ன, அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர் பார்த்தோம். மேலும் இந்த ரெண்டும் வரக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு செல்ஃப் இவாலுவேட் ப்ராப்ளம்ஸை பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொலிஷன் தியரினா என்ன, அப்புறம் அரினியஸ் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்ற மாணவர்களுக்கு தேங்க்யூ. Keep watching students. Take care.